வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் ப்ரோமோ வந்து இன்னைக்கான பிக் பாஸ்ல முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோ வந்து பார்த்துட்டீங்கன்னா, யார குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பார்வதிய தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பார்வதி, வியானா, அதுக்கப்புறம் வந்து ஆதிரே. ஸோ இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, மீன் பண்ணி தான் இருக்கும். அதாவது நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்து வந்து ஒரு 3 பேர் புழக்கப்பட்டாங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து தண்ணிய ஒழுங்கா புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமருதீன் அவர வந்து கேள்வி கேட்டாரு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னா, அவர் எதேதோ பதிலா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆக்ஷன் கட் அது வந்து ஓகே. அது வந்து உங்களோட மனநிலையில யார் நடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டதோட அது முடிஞ்சிருச்சு. இன்னொன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம ஆதிரி அவர்கள் கொஞ்சம் திமிருத்தனமா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அந்த யார் யாரெல்லாம் பேர் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லும்போது, 4 பேர் கரெக்ட்டா சொல்லும்போது, இவங்க சரியா சொல்லல அப்படிங்கும்போது, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவரு புடிச்சாரு. அதுக்கப்புறம் பெரிய அளவுல இல்ல. வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ஓரளவுக்கு பாராட்டுனாரு. அந்த நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டத்த குடுத்தது. அதாவது அகாடமி மூலியமா நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதோட முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டா பெருசா இல்ல. ஸோ இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது, இன்னைக்கு தான் வலுவா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பார்வதியும் நம்ம இவரு திவாகர் அவர்களும் அந்த கூட்டுற வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? அப்போ வந்து அதிகாரம் பண்ணது யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதிரையும் சரி, நம்ம வியானாவும் சரி, இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகாரம் பண்ணாங்க. ஸோ நான் கூட்டும்போது கேஷுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கூட்டிட்டு இப்படி தட்டுவேன். செவுத்துல எங்கேயோ ஒண்ணு வீட்லலாம் கேஷுவலா தான் பண்ணுவேன் அப்படிங்கும்போது, இங்க லக்ஸரி ரூம் அத வந்து அப்படி நீ தட்டக்கூடாது. வீட்ல எப்படி வேணா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வியானா அவர்கள் பிரச்சனை பண்ணாங்க. அவங்க பிரச்சனை பண்ணும்போது ஆதிரி என்ட்ரி ஆனாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரம்யா ஜோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகி கொஞ்சம் மாரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா, அதிகாரமா கேட்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுல உப்பு போட்ட விஷயம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஸோ அதுக்கு தான் வந்து சொல்றாங்க. ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் கரெக்ட்டா பயன்படுத்துனாங்களா? இல்ல அந்த அதிகாரத்த வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்யூஸ் பண்ணாங்களா? இல்லன்னா கீழ இருக்கிறவங்க கீழயே தான் இருப்பாங்களா? அவங்களும் மேல வரலாம். அதாவது ரியல் லைஃப்லயும் சரி, பிக் பாஸ் ஹவுஸ்லயும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டுற வேலை குடுத்துருக்காங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாஷ் பண்ற வேலை, சில பேருக்கு வந்து குக் பண்ற வேலை இதெல்லாம் குடுத்துருக்காங்க. கேப்டனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம துஷார் அவர்கள் இருக்காரு. ஸோ அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கரெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி வந்து நம்ம விஜய் சேதுபதி இன்னைக்கான இதுல பேசப் போறாரு. அத குறிப்பா வந்து பார்த்துட்டீங்கன்னா, வியானாவையும் சரி, இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓவரா பண்ணது நம்ம பார்வதியா அப்படிங்கிறாப்லயும் கேள்வி இருக்கு. ஏன்னா லக்ஸரி ரூம தட்டக்கூடாது அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லப் போறாரா? இல்ல வந்து பார்வதி செஞ்ச கரெக்ட். கேஷுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அ நார்மலா பண்றது தானே பண்ணேன். அந்த விளக்குமாற வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டும்போது கொஞ்சம் லூஸ் ஆயிருச்சுன்னா, டைட் பண்றதுக்கு அந்த பின் சைட வந்து தட்டுவாங்க. ஸோ அததானே பண்ணேன் அப்படின்னு சொல்லப் போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இன்னொன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, வாட்டர்மெலன் ஸ்டார வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஃப்ஜே வந்து நேத்து அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டாரு. வெட்டிருவேன் அப்படின்னு சொன்னதெல்லாம். ஸோ அத வந்து அந்த ஆக்ஷன் கட்லயே அவர நடிச்சு காட்ட சொல்லி, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைலைட் பண்ணி விட்டாரு. அப்படி இருக்கும்போது, அந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தோட முடிஞ்சிருச்சு. மீதி வந்து பார்த்துட்டீங்கன்னா, இதுதான் அந்த கூட்டுறவு பிரச்சனை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாட்டுல உப்பு போட்டது. அந்த சாப்பாட்டோட அரும தெரியாம சில பேர் இதெல்லாம் பண்றாங்கல்ல, அத வந்து நம்ம காட்டணும் அப்படின்னு காட்டுனத தான் இன்னைக்கு விவாதம் பண்ண போறாங்க. அதத்தான் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கான எபிசோடு வந்து செம்மையா இருக்கும். நேத்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நேத்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கேள்வி கேட்கிறதோட முடிச்சிருப்பாரு. எல்லாரையும் ரோஸ்ட் பண்றதோட முடிச்சிருப்பாருன்னு தான் நெனச்சுக்கிட்டு இருந்தோம். பட் அதையும் தாண்டி இந்த வீட்ல யாரு வந்து ஆக்ஷன் கட்டா இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு பார்வதி எல்லாருமே ஒரு 10 பேத்துக்கிட்ட சொல்ட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்க கிரைம் பண்ணிட்டு அழுதுகிட்டு, நான் பிக் பாஸே வந்திருக்க கூடாது. இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன். அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேத்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கான எபிசோடு எந்த அளவுக்கு இருக்க போகுது, யார் எலிமினேஷன் ஆக போறாங்க அப்படின்னு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு. பிரவீன் காந்தி அவங்க தான் எலிமினேட் ஆயிருக்காங்க. இதையும் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ செம்மையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.